வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் அரசியல் விமர்சகர், திறனாய்வாளர் திரு சூர்யா அவர்கள். வணக்கம். எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் சீமானுக்கும் இடையேயான அந்த மோதல் போக்கு நாளுக்கு நாள் பூதாகரமாயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. எஸ்பி வருண்குமார் அவர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வச்சிருந்தாரு. அதற்கு எதிராக ஒரு அவமதிப்பு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவிலிருந்து சேவியர் ஃபெலிக்ஸ் ஒரு பதில் கடிதத்தை கொடுக்குறாரு. அந்த பதில் கடிதம் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது. அது நீங்களும் பதிவு செய்திருந்ததாக சொல்லப்படுது. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதில் திமுக ஐடி விங்கிலேருந்து ஒருவர், அவர் சூர்யான்னு சொல்லக்கூடிய சூர்யா பாண்டுவின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிடுறாரு, இது திமுகவினர் வேண்டுமென்றே செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஓகே, இந்த குற்றச்சாட்டுக்கு முதல்ல பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, எஸ்பிக்கும் வருண்குமாருக்கும் சீமானுக்கும் என்ன தகராறு? ஆக்சுவலாக வருண்குமாருக்கு சீமானுக்கு தகராறே கிடையாது. வருண்குமார் சட்டப்படி போனார். எதுக்காக போனார்? சாட்டை திருமுறைன்னு சொல்லிட்டு நாம் தமிழரில் ஒரு நிர்வாகி. அவர் கலைஞரை பற்றி, முன்னாள் முதல்வர் கலைஞரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக ஒரு பாடலை பாடுறார். பாடும்போது இதில் என்னென்னா, ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர் ஒரு நாகரிகமற்ற முறையில் ஒருத்தரை ஸ்டேஜில் பாடிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற ஒரு ஆள் என்னென்னா கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கிறத விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு அதை என்கரேஜ் பண்ணுறாரு. என்கரேஜ் பண்ணி அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் அந்த பாடல் வரிகள் பயங்கரமாக பரவுது. கலைஞர் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டிற்கு தமிழ் இனத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, எவ்வளோ செஞ்சுருக்காரு, இடஒதுக்கீடாட்டும் சமூக நீதியாட்டும் இவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ரொம்ப தரந்தாழ்ந்து சண்டாளன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பண்ணுறாங்க. அந்த சண்டாளன்றது நீங்கள் பட்டியலினத்தில் 15வது இடத்துல இருக்குது பட்டியலின. ஸோ பட்டியலின சமூகத்தை நீங்கள் கேவலப்படுத்துறது சீமானுக்கு தெரியாதா? இல்லை சீமான் இதுக்கு முன்னே ஒரு படத்தில் சண்டாளன்னு ஒன்று வச்சு அது ஒரு சர்ச்சையாகி நான் இனிமேல் சண்டலன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு சீமானே சொல்லியிருக்காப்புல. அப்படி தெரிஞ்சு கூட ஒருத்தன் தன் முன்னால் கட்சிக்கார ஒருத்தர் பாடிட்டு இருக்கான், அதை கண்டிக்காத நீ அதை என்கரேஜ் பண்ணிவிட்டு அந்த கட்சிக்காரனா அதனால தான் ஒரு பட்டியலின சமூக ஆள் அவர் மேலே புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த பேரில் வருண்குமார் அவர்கள் அவரை கைது செய்கிறாங்க. இது சட்டப்படி தானே நடந்திருக்கு. இதில் ஏதாவது தவறு இருக்கா? இதுக்கு போய் அவரோட சாதி ரீதியாக ஒன்று நிறுத்திட்டு ஒரு 10 சாதிக்கு எதிரான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் நிறுத்துறாரு. அப்போ இந்த 10 சாதி ஆட்கள் என்ன நினைப்பாங்க? நமக்கு எதிரான ஆள் வருண்குமார்னு சொல்லிட்டு வருண்குமாரை தேவையில்லை, அங்கே ஒரு வன்முறை ஏற்படும். இல்லை பிறப்பு வெறுப்பு இருக்குன்றாரு. அதுதான் சொல்கிறேன். அப்போ அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுறாரு அவர். இப்போ வெறுப்பு இந்த ஜாதி மேலாம் ஒரு 10 ஜாதி சொல்கிறாரு. 10 ஜாதி மேலே வருண்குமார் அவர்களுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 10 ஜாதிக்கார ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? இவருக்கு முதல்ல தெரியுமா அவர் என்ன ஜாதி அப்படின்னு? ஒரு அரசு அதிகாரி அப்படி தான் செயல்படுவாரா? சட்டப்படி பண்ணியிருக்காரு. அவரை போய் ஒரு சாதிய ரீதியாக பண்ண உடனே நாம் தமிழர் எல்லாமே அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? சமூக வலைதளத்தில் வருண்குமார் அவர்களை ரொம்ப மிக மோசமாக அவருடைய அவங்க மனைவி வந்திதா பாண்டே, அவங்க புதுக்கோட்டையோட எஸ்பியாக இருக்காங்க. மேடத்தை பயங்கர மோசமாக விமர்சனம் செய்கிறாங்க. அவங்க குழந்தைய பற்றி ரொம்ப அசிங்கமாக செய்கிறாங்க. மொத்தமாக அவங்களுடைய பர்சனல் அட்டாக் போகுது. பண்ணது தப்பு. ஒரு பட்டியலின சமுதாயத்தை ரொம்ப கேவலப்படுத்தினது சாட்டை திருமணம். அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு போய் ரெமெடி வாங்கணுமா? அவங்க அரெஸ்ட் பண்ணதையோ இல்லை அந்த கைது நடவடிக்கையோ அவங்க சுட்டிக்காட்டி பேசல. அவங்க சொல்வது என்னன்னா, மொபைல் ஃபோன் அவங்கக்கிட்ட இருந்தது, அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள், ஆடியோ கிளிப்பெல்லாம் வெளியில் வந்துச்சு. அது ஏன் வெளியில் வந்தது, யார் அதை கொடுத்தா, எந்த காவல் அதிகாரி அதை கொடுத்தது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இப்போ அதில் நியாயம் இருக்குது தானே? வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, வெளியே வந்ததுக்கு நீங்கள் எங்கே போய் கொடுக்கணும்? அவர் தான் வெளியே விட்டார்ன்றதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? வருண்குமார் அவர்கள்லாம் வெளியே விட்டார்ன்றதுக்கு ஆதாரம் இருக்கா? வெளியே வந்த ஆடியோக்கள்லாம் வருண்குமார் வழியாக அவர் சப்ளை பண்ணது தான் அப்படின்னு எங்கேயா ஆதாரம் இருக்கா? எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. சும்மா வாய்க்கு அப்படின்னா நீங்கள் என்ன போயிருக்கணும்? திருப்பி நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இது மாதிரி எங்களுடைய ஆடியோக்கள்லாம் வெளியே வருது அப்படின்னு நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்லை கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஃபோன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றமாக இருந்தால் நீங்கள் கோர்ட்டில் போய் அதுக்கான ரெமெடி வாங்கியிருக்கணும்ல.
அதை விட்டுட்டு நீங்கள் ப்ரெஸ் மீட் முன்னாலேயும் இணையதள வந்து கூலிப்படை மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அசிங்கமான வார்த்தைகளை வச்சு ரொம்ப ரொம்ப வன்முறையை ஏவி விட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே பண்ணதுக்கு தான் அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார். இல்லை, இந்த ஆடியோ கிளிப்பெல்லாம் வெளியில் வந்ததே வந்து எங்கள் கட்சியின் மீது ஒரு அவதூறை பரப்பணும், அது மீது ஒரு அங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வந்து எஸ்பி வருண்குமார் அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாரு. அவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக வந்து இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு. இல்லை, அவரை விளம்பரப்படுத்துறதுக்காக அவருக்கு என்ன நாம் தமிழில் வந்து பேசுறதுனால அவருக்கு என்ன பெரிய விளம்பரம் கிடைச்சிட போகுது? அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கார். ஓகே, அவர் வந்து போலீஸ் சர்வீஸில் இருக்கார், பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சிக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் வெளியிடனா நீங்கள் போய் கோர்ட்டில், அவர் தான் வெளியிட்டார் நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃபு அதுக்கான எவிடன்ஸ் எடுத்துக்கொண்டு போய் கோர்ட்டில் போய் கொடுங்க, இல்லை போலீஸில் போய் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கான ரெமெடி கிடைக்கும். நீங்கள் அந்த சட்ட வழிமுறைகள்லாம் விட்டு இப்போ அருண்குமார் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அப்படி பண்ண இப்படி, அவர் சட்ட வழிமுறைகளை விட்டு நீதிமன்றத்தால் தண்டனை வாங்கி தருவேன் தான் ஒரு நோட்டீஸ் தந்திருக்கார். அவர் எங்கேயுமே அந்த கோட் ஆஃப் இதில் வந்து மாறியே போகலை. மொத்தமாக மாறினது இவங்க தான் ரொம்ப அயோக்கியத்தனமாக பயங்கர மோசமாக ரொம்ப அருவருக்குத்தனமாக பேசுகிறாங்க. அதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அந்த நோட்டீஸ்க்கு அவர் என்ன, இவர் பேர் என்ன, சேவியர் ஃபெலிக்ஸ், அவர் வந்து ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்பினதாக சொல்கிறாங்க, வந்திருக்கு. அது வெளியே வருது. இதில் என்னென்னா, நான் வந்து அதை வெளியிடவே இல்லை. ஏன்னா எனக்கு முன்னே இணையதளத்தில் ட்விட்டரில் அது இருக்குது, அதை நான் எடுத்து போடுறேன். அது என்ன ஆகுதுன்னா, நான் போடும் போது அது வைரல் ஆகுது. ஓகேங்களா? அது வைரல் ஆனவுடனே இவங்க யார் போட்டால் என்ன போட்டால், அது நான் வந்து அந்த இது கூட போடல, இதில் ஸ்கேன் இமேஜ் கூட போடல, டெக்ஸ்ட்டில் போடுறேன். எனக்கு நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நான் டெக்ஸ்ட்டில் தான் போடுறேன். அதான் இவங்க எந்த வெரிஃபையுமே கிடையாது. ஒரு வைரல்னா அவன் தான் பரப்பியிருப்பான். புரிஞ்சுங்களா? அப்படின்ற கோணத்தில் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இன்னொன்று, ரைட், அது வெளியிட்டதா நான் வெளியிட்டேன் இல்லை வேற ஒருத்தர் வெளியிட்டார் அப்படின்றதெல்லாம் விடுங்க. அப்போ நீங்கள் அனுப்புனது உண்மை தானே? அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. நாங்கள் அனுப்பினோம், அப்போ வெளியிட்டீங்க. அப்போ நீங்கள் மன்னிப்பு கடிதம் வந்து எழுதினது அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி, போலீஸ் அவ்வளோ நல்லவர்கள், நான் அவர்களுக்காக குரல் கொடுப்பேன், வருண்குமார் அவர்கள் சின்ன வயசில் ஐபிஎஸ் ஆகிட்டார், அவர் டிஜிபி ஆவார், இதெல்லாம் புகழ்ந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதினது உண்மை தானே? அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து மன்னிப்பு கடிதம் பிரச்சனை கிடையாது, வெளியே வந்ததும் பிரச்சனை. அது வெளியே வந்தால் உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. மண்டி விடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம், அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனையா? இல்லை, இதில் என்னென்னா, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, ரகசியம் காக்கப்படலை. அதாவது நாங்கள் ஒரு அதிகார மட்டத்தில் சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறோம், ஆனால் அதை வந்து பொது வெளியில் எடுத்து வெளியிடுறாங்க, அது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்றாங்க. கரெக்ட். இப்போ வருண்குமார் நோட்டீஸ் அனுப்புனது பொது வெளியில் அனுப்புனாரா, ரகசியமாக அனுப்புனாரா? பொது வெளியில் தான். பொது வெளியில். அப்போ நீங்கள் அனுப்புறது பொது வெளியில் தானே அனுப்பணும். ஒரு நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புறீங்கன்னா அவர் நேரடியாக மீடியாவுக்கு கொடுத்து தான் அனுப்புகிறார். மீடியாவுக்கு எல்லாமே வெளியே வந்தது, மீடியாவில் வந்தது இல்லை, அந்த செய்திகள் சமூக வலைதளில் வந்தது இல்லை, அந்த லெட்டரே வந்தது இல்லை. அப்போ நீங்களும் பொது வழியில் தானே வைக்கணும், ஏன் ரகசியமாக வைக்கிறீங்க? அதோட ரகசியம் என்ன? கரெக்டாக அதுதாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, மன்னிப்பு காலில் விழுந்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே தெரிஞ்ச உடனே அவமானப்பட்டாங்க. அதை பேரில் இல்லை, அவர் வந்து எங்களுக்கு தெரியாம, சீமானுக்கு தெரியாம தன்னிச்சையாக செயல்பட்டு சொல்லி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இல்லைங்க, அந்த ஸ்ரீதர் நேற்று பேசினார்ல, அவங்கள இன்னொரு அட்வொகேட்டு, ஆக்சுவலாக சென்னை வழக்கறிஞர் நினைக்கிறேன், அவர் என்ன சொன்னார், டிராஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணாங்க, அண்ணங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க, 2-3 வாட்டி பார்த்தோம், அதுலேருந்து என்னென்னா ஃபைனல் ஒப்புதல் வாங்கலை, அதுக்குள்ளே போயிட்டார். ஏங்க, சேவியர் ஃபெலிக்ஸ் அந்த கட்சியில் என்னவா இருக்கார்? அவர் தான் தலைமை வழக்கறிஞர் பாசறையில் தலைமை ஹெட் ஆஃப் த அட்வொகேட் விங். ஓகேங்களா? அப்படி ஒரு ஆள் வந்து சர்வசாதாரணமாக ஒரு தலைமைக்கு கேட்காத வந்து அனுப்பிடுவாரா? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ இதில் வந்து சேவியர் ஃபெலிக்ஸ் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவங்க கட்சிக்காக நிறைய இடத்துல வாதாடி நிறைய பேரை வெளியில், இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த திருச்சி வழக்கிலேயே எடுத்துக்கோங்களேன், இப்போ இந்த சாட்டை திருமணம் வழக்கிலேயே யார் வக்கீல் நினைக்கிறீங்க, அட்வொகேட் யாருன்னு நினைக்கிறீங்க? சேவியர் ஃபெலிக்ஸ். அவர் தான் அவரை வந்து, நீங்கள் போய் சாட்டையோட ஒரு வீடியோலேயே பாருங்களேன், சொல்லியிருப்பாப்ல, என்னை வந்து வெளியெடுத்த சேவியர் ஃபெலிக்ஸுக்கு நன்றி. நாம் தமிழர் கட்சியினுடைய குறிப்பிட்ட சில விஷயங்கள், ஆடியோ கிளிப்பாக இருக்கட்டும் இல்லை தகவல்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து திமுகவினர் பரப்புறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுல்ல. உங்கள் மீதும் அந்த இப்போ திமுக ஐடி விங்கிலிருந்து சூர்யான்ற நபர் வந்து வெளியிடுறாரு, பரப்புறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க.
திமுகவினருக்கு ஏன் அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஏன் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க. திமுகவோட ஆடியோ கிளிப்பு பாஜக வெளியிட்டிருக்கு, அதிமுக வெளியிட்டிருக்கு, நாம் தமிழில் வெளியிட்டிருக்கு. கரெக்டுங்களா? பாஜகவோட ஆடியோ வீடியோ கிளிப்ஸு பாஜகவினரே வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கட்சியோட பாஜகவினரே வெளியிட்டிருக்காங்க. அதிமுகவோட கிளிப்பிங்ஸ், இப்போ செல்லூர் ராஜு மாதிரி பேசின நாட்களோட கிளிப்பிங்ஸு வெளியே வந்துருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கும்போது, இதெல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது இது மாதிரி வெளியே வரத்தான் செய்யும். அப்போ உங்களுக்கு வெளியே வந்தது தான் பிரச்சனை. நீங்கள் காளியம்மாவை பிசுறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் பெண்ணையும் கேட்குறீங்களா? ஆடியோ வெளியிட்டது விடுங்க, அது தவறாகவே இருக்கலாம். நீங்கள் நான் வந்து 50% வந்து லேடிஸை நான் வந்து நிற்க வைக்கிறேன் எலெக்ஷனில் அப்படின்றீங்க. காளியம்மான்ற அந்த அம்மா உங்களுக்காக எவ்வளோ பேசியிருக்கோம், உங்களுக்காக எவ்வளோ வசைச்சொல் மற்றவங்கிட்ட வாங்கியிருக்கோம். போகிற போக்கில் நீங்கள் என்னன்றீங்க, காளியம்மா ஒரு பிசுறு, தட்டி விட்றேன். என்ன பேச்சு இது? இதுக்காக நீங்கள் வருத்தப்படணுமா? இதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கணுமா? இல்லை வெளியிட்டவங்க மேலே உங்களுக்கு கோவம் வரணுமா? நீங்கள் சொல்லுங்க. இவ்வளோ மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றுமே கிடையாது. இல்லை, இது இப்போ வந்து திமுக அரசாங்கம் நாம் தமிழர் கட்சியை வந்து எந்த அழுத்தமும் கொடுக்கறதே இல்லையா? நாம் தமிழர்லாம் திமுகவோட அஜெண்டாவிலேயே கிடையாது. திமுக இணைய ஆட்கள்லாம் நாம் தமிழர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, அது ஒரு காமெடி பீஸ். டைம் பாஸுக்கு அவங்க இப்போ டைம் பாஸ், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா, சரி நாம் தமிழரை கூப்பிட்டு 2 காமெடி போடுவோம் அப்படின்ற லெவலில் தான் வந்து நாம் தமிழர் வச்சுருக்காங்களா? அவங்கெல்லாம் எப்படிங்க ஒரு 35% 40% இருக்கிற ஒரு கட்சியோட வாக்கு சதவீதம் இருக்கிற ஒரு கட்சி, 50 வருஷத்துக்கு மேலான ஒரு கட்சி, நேற்று முளைச்ச காலம், இது எல்லாமே வந்து ஆபாசவாதிகளால் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர். சிவராமன் எடுத்துக்கோங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆள். 13 பொண்ணுங்களுக்கு மேலே வந்து என்சிசி அப்படின்ற பேரில் போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கட்சி மொத்தமாக அப்படி 15 நாட்களுக்குள்ள வந்து விசாரணை முடிக்கப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யணும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு போடுறாரு இல்லையா? இப்போ அதெல்லாம் வந்து அழுத்தம் இல்லையா? அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, நீங்கள் அதை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மேலே எடுக்கிற ஆக்ஷன் நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பாலியல் குற்றவாளி மேலே எடுக்கிற ஆக்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்களா? நினச்சி பாருங்களேன். இன்னைக்கு வந்து சிவராமன் அந்த ஆள் மேலே எதிர்கட்சிகள் யாராவது அந்த கேஸை பற்றி பேசியிருக்காங்களா? ஒருத்தர் கூட அறிக்கை கிடையாதுங்க. நீங்கள் அண்ணாமலை எடுத்துக்கோங்க, அதை பற்றி எதாவது அறிக்கை விட்டுருக்காப்லையா? எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காப்லையா? இல்லை மற்ற அவங்க கூட்டணி கட்சியான இது அதிமுக பாமக ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கா? தேமுதிக அறிக்கை விட்டுருக்கா? இல்லை வாசன் அறிக்கை விட்டுருக்காரா? யாருமே அறிக்கை விடலைங்க. 13 பொண்ணுங்களை வந்து சீண்டிருக்காங்க. அது ஸ்கூல் பொண்ணுங்க. இதே ஒரு ஆள், ஒரு திமுக ஆள் அது மாதிரி பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்தியா லெவலில் இதாங்க பேச பொருள். கரெக்டுங்களா? இந்தியா முழுக்க இதுதான் பேச பொருள். தமிழ்நாட்டில் வச்சு செஞ்சுருப்பாங்க திமுகவை. இன்னைக்கு ஓராள் பேசுறதுக்கு கிடையாது அதை. ஆனாலும் முதலமைச்சர் அந்த பாலியல் குற்றவாளி மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், 5 நாளில் எடுத்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றாரு. இதில் என்ன தவறு இருக்கு? தவறே கிடையாது. ஒரு அறிக்கை வந்திருக்காங்க, ஒரு அறிக்கை யாருமே விட கிடையாது. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அப்படி வரைஞ்சு கட்டிட்டு எல்லா பக்கம் தான் அறிக்கை வரும் திமுகக்கு எதிராக. திமுக ஒருத்தன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு டீ கடையில் ஒரு சின்ன பிரச்சனைனா அவ்வளோ அறிக்கை வரும். டீ கடை பிரச்சனைக்கு இது ஒரு பாலியல் குற்றவாளி ஸ்கூலில் போய் அவ்வளோ பண்ணியிருக்கான், ஒருத்தரும் கேட்க கிடையாது. கையங்களமாக மாட்டிக்கிட்டாருங்க, கையங்களமாக மாட்டிக்கிட்டாரு. சீமான் மேலேயே பல குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க நிர்வாகி மேலே இடுமான காலத்தி மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. எல்லாத்தையும் நீக்கிட்டாரா என்ன? நாம் தமிழர் முதல்ல நீக்க வேண்டிய ஆள் சீமான் தான். விஜயலட்சுமி அவங்க வந்து எத்தனை நாளாக வந்து உங்களுக்கு அவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்திக்கிட்டு இருக்காங்க. இடும்பவன் கருத்து மேலே இப்போ சமீபகாலமாக வந்திருக்கு. இவங்கெல்லாம் நீக்கிட்டாங்களா? இது சும்மா ஒரு எவனா ஒருத்தர் அங்கே இருக்கா, சரி அவனை நீக்கிடுவான். இது பேச்சுக்காக நீக்கிறது இல்லை. தனிப்பட்ட விமர்சனங்களை, சீமான் மீதான தனிப்பட்ட விமர்சனங்களை இங்கே பலருமே பொது வெளியில் வைக்கிறாங்க. யூடியூப் சேனல்கள் பல நடத்தக்கூடிய நபர்கள் வந்து அதை முன்வைக்கிறாங்க, கட்சிக்காரர்கள் முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் பொது வெளியில் பேசப்படுது. ஆனால் வந்து சீமான் ஏதாவது பேசுனா அது பெரிய பேசுபொருளாக்குது ஊடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னன்னா
சீமான் மேலே இப்படி பேசுறதுக்கு காரணமே சீமான் தான். ஏன்னா சீமான் தான் அப்படி பேசுறாரு. எல்லாருமே தனி மனித தாக்குதல் தான், அநாகரிகம் தான். ஜெயலலிதா என்னங்க பேசினாரு? திராவிட சுடுகாட்டில் 4 திராவிட தொடருக்கு நடுவில் படுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். இதே வார்த்தையை அப்படியே சொல்றார். சொன்னாரா இல்லையா? இது எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு 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 வார்த்தை. திரும்ப பிரஸ் மீட்ல அதை கேட்டா அது என்ன தப்பு, அந்த மாதிரி படுத்துக்கிட்டு தானே இருக்கு, அது ஜஸ்டிஃபை பண்றாரு. சொன்னாரா இல்லையா? அப்புறம் இவரை நீங்க வந்து திருப்பியும் தனி மனிதா பேசாத என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தலைவருக்கான குணம் இருக்காங்க அவருக்கு? எந்த குணமும் கிடையாது. மிக மோசமா எல்லாரையும் வாய்ப்பு வந்தது. சீமானுடைய மனைவி, சீமானுடைய குழந்தை, அவங்க யாரு, அவங்களுடைய பின்புலம் என்ன, இது எல்லாமே விமர்சிக்க போது அவரும் நீங்க சில விஷயங்கள் பேசுகிற பொழுது அதையும் நீங்க ஏன் வந்து 2 முறை தட்டு வச்சு பார்க்க மாட்டேன்றீங்க? நீங்க சீமானின் மனைவி, நான் எப்பயுமே பெண்களை பற்றி பேசுவேன். சீமானின் மனைவி ஏன் விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்றதுக்காக மட்டும் காரணம் சொல்றேன். இவர் மொழி சிறுபான்மையினரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தார். தமிழ் 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 இது. அதுக்காக தெலுங்கு மக்களை கேவலப்படுத்துறீங்களா, இல்லை கன்னட மக்களை கேவலப்படுத்துறீங்களா, இல்லை மலையாளியை கேவலப்படுத்துவீங்களா? நீ எல்லாத்தையும் கேவலப்படுத்துகிற. மொழி சிறுபான்மையினர் அருந்ததியர் என்ன சொன்னார் நம்ம ஈரோடு எலெக்ஷன் அப்போ? ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ரொம்ப கொச்சையான ஒரு அறுவருக்கு தக்க மொழியில் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? தெலுங்கு அப்படின்றத வச்சுக்கிட்டு தான் சொன்னார். ஓகே, அவங்க மனைவி என்ன? அதனால தான் காளிமுத்து ஒரு தெலுங்கர் தான். காளிமுத்து பொண்ணு கயல்விழி தெலுங்கர் தான். நான் அவளை இது குத்த சொல்லலை, அவங்கள தப்பு சொல்லலை. தெலுங்கராக இருக்கலாம், கட்சியிலும் நாம் தமிழில் இருக்கலாம். ஏன் அவங்க மேலே அவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் மொழி சிறுபான்மையினரை வந்து ரொம்ப கேவலப்படுத்தும் போது உங்கள் ஒய்ஃபு வந்து தெலுங்கு தானே, அவங்க பையனை என்னதுக்கு விமர்சனம் பண்ணல. அவங்க பையனை இப்போ நம்ம தாய்மொழி தானே சொல்லுவோம். நம்ம உங்களோட தாய்மொழி என்னன்னு கேட்டால் நான் தமிழ்னு சொல்லுவேன், நீங்கள் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ சீமானோட பையனுக்கு தாய்மொழி என்ன, தெலுங்கா தமிழா? இதன் பேரில் தான் விமர்சனம் பண்ணுறாங்களே, தனி மனிதனுடைய கேரக்டரைசேஷன்லாம் யாருமே பண்ணல. கேரக்டரைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அதை பண்ணுறது முழுக்க சீமான் ஆட்கள் தான். இல்லை, இப்போ இறுதியாக வந்து எஸ்பி வருண்குமார் அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக, தனிப்பட்ட ஒரு விளம்பர வெறிக்காக வந்து இப்படியான விஷயங்களை நாம் தமிழர் கட்சியின் மீது சில குறிப்பிட்ட ஆடியோக்களையோ இல்லை குற்றச்சாட்டுகளையோ முன்னெடுப்பதில் வந்து புரியா இருக்காரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அது அரசியல் பதவியா? இல்லை. அவர் இது மாதிரி பண்ணுறதுனால டக்குன்னு டிஜிபி ஆயிடுவானா நாளைக்கு? ஆக மாட்டார்ல. படிநிலை என்ன இருக்கோ, சீனியாரிட்டி என்ன இருக்கோ, அது மாதிரி தான் அவர் ஆக முடியும். இது வைக்கிறதுனால என்ன ஆக போகிறது? ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணால் கூட ஓகே, இவன் நமக்கு பண்ணுறான், ஸோ இவங்களுக்கு நம்ம பதவி உயர்வு கொடுத்துட்டே போகலாம், வேறு பதவி கொடுக்கலாம், மேலே போகலான்னு சொல்லலாம். பட் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இதனால என்ன அட்வான்டேஜ்? ஒன்றுமே கிடையாது. அவர் தான் கடமையை செய்கிறாரு. நீங்களே சொல்லுங்கள். இப்போ இதை செய்கிறதுனால நாளைக்கு உடனே அவரை வந்து இன்றைக்கி எஸ்பியாக இருக்கிற வந்து நாளைக்கு வந்து டிஐஜியாக மாற்ற போகிறாங்களா, இல்லை டிஐஜிலேருந்து அப்படியே டைரெக்டாக டபுள் ப்ரமோஷன் கொடுத்து ஐஜி ஆக்க போகிறாங்களா, இல்லை ஏடிஜி ஆக்க போகிறாங்களா, இல்லை டிஜிபி ஆக்க போகிறாங்களா? அது சீனியாரிட்டி இப்படி தான் வரும். அதனால் அவருக்கு என்ன லாபம் இருக்குது? அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு லாபமே கிடையாது. அவர் இந்த இந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு காரணமே அவங்க குழந்தைங்க மேலே, அவர் மனைவி மேலே ரொம்ப அபாண்டமாக, அசிங்கமாக, கீழ்த்தரமாக, ரொம்ப மோசமாக அருவக்கு தகவலில் வந்து விமர்சனம் வச்சதுனால தான் அவர் அனுப்புகிறார். இல்லை, அடுத்த கட்டம் என்ன? சீமான் தான் சொல்லணும். அவர் பதில் அனுப்பிட்டார், அவர் நோட்டீஸ் அனுப்பிட்டார், சீமான் கையில் தான் இருக்குது. இல்லை, அது அவர் அனுப்பலன்றதான விஷயம் இல்லை. அப்படின்னா அவர் கோர்ட்டுக்கு போவார், நீதிமன்றம் முடிவு செய்யும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. இல்லை, சீமானுக்கு முதல்ல என்னென்னா, இங்கே யாரையா 4 பேரை குறை சொன்னால் தான் சில இடத்துல இருந்து காசு வர வேண்டியது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் இங்கே வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு காசு வரும்? இங்கே நீங்கள் வந்து இலங்கை தமிழருக்கு எதிராக இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்காங்க, இவங்கெல்லாம் மோசம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தமிழரை குளிர்விக்கிறதுக்காக, அங்கேருந்து பணம் வாங்குறதுக்காக இங்கே யாரையாவது ஒருத்தர் வந்து இலங்கை தமிழருக்கு எதிராக ஒன்று நிறுத்திக்கிட்டே இருக்கார். வேற ஒன்றுமே கிடையாது. அங்கே தான் இங்கே தமிழ் தேசியம், தமிழ் கூடிய ஆச்சா ஓச்சா அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறார். இவர் மொழி சிறுபான்மையினர் மட்டும் இவர் வந்து குற்றம் சுமத்தலைங்க. இவர் மத சிறுபான்மையினர் மேடம் மட்டும் என்ன சொல்லியிருக்காரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்? கிறிஸ்டியன்ஸையும் இஸ்லாமியரையும், அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவர்கள் தேவன் பிள்ளைகள்லாம் கிடையாது, அவர்கள் சாத்தானின் பிள்ளைகள். எவ்வளோ ஒரு வன்மம் இது! திராவிடர்கள் கிடையாது,
1978லைங்க கியூபாவில் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் வந்து விடுதலை புலிகள் கலந்துக்கிறாங்க. நிறைய விடுதலை இயக்கங்கள்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு 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 கான்ஃபரன்ஸ். அதில் விடுதலை புலிகள் சார்பாக வந்து ஒரு அறிக்கையை வந்து பண்ணுறாங்க. உலக நாடுகளுக்கு நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்றதான் அந்த ஆரம்பிக்குது. அதாவது அது என்னென்னா தமிழ் ஏதோ ஒரு தலைப்பில் வந்து நடக்கும். திராவிடர்களாகிய நாங்கள் அப்படின்னு தான் அதில் வருது. எல்டிடி விடுதலை புலிகளே திராவிடர்கள் தான் சொல்கிறாங்க. திடீர்னு இவர் வந்து திராவிடர்களுக்கு எதிரானவர்கள், தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், எதேதோ. இது எல்லாமே என்னென்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து காசு வரணும். அவங்க புலம்பெயர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நிராயுத பாணியாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மற்றதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. யாரோ ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா, இவங்களுக்கு இந்த வரலாறு எதுவுமே தெரியாது. சரி, அனுப்பு காசு, திரள் நிதி அனுப்பு. திரள் நிதி வச்சுட்டு ஒரு ஜாலியாக இங்கே வந்து மாதத்துக்கு வந்து 2 லட்ச ரூபாய்க்கு வாடகை வீட்டில் வச்சுட்டு, நான் ரொம்ப ஏழ்மைன்றாரு, ஆனால் 2 லட்சம் 3 லட்ச ரூபாய்க்கு வாடகை வீட்டில் இருந்துட்டு அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.